அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் பாலாஜி ராமச்சந்திரன். நேற்றைய தினம் ஐயா மார்க்கண்டேயன் அவர்கள் நக்கீரன் தொலைக்காட்சிக்கு நேர்முகம் கொடுத்துருந்தாங்க. அதில் அடிப்படை பொறுப்பே, சட்டமன்ற உறுப்பினரோட அடிப்படை பொறுப்பே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் மக்களோடு நிற்கிறேன். நீங்கள் எங்கே மக்களோட நின்னீங்க? கோயில் திருவிழானா போய் நிற்கிறது, அவங்களோட சுகதிக்க நிகழ்வு, பால்காட்சி வீடு, சடங்கு வீடு போய் நிற்கிறது அல்ல மக்களோட நிற்கிறது. மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அங்கே போய் நிற்கணும். இதே தொகுதியில் சிப்காட்டுக்கு விவசாய நிலங்களை எடுக்கும்போது அந்த மக்களோட போய் நின்னீங்களா? அந்த மக்கள் எல்லாமே விரும்பி நிலங்களை தாரேன்னு சொன்னீங்களா? அந்த மக்களோட நிற்கலையே. மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் பண்ணாங்களே, அந்த மக்களோட போய் நிற்கலையே. நீங்கள் திமுகவோட சாதனை, உங்களோட சாதனை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சொல்லவா உங்களோட சாதனை சொல்லவா என்னன்ட்டு? இந்த தொகுதி முழுக்க காற்றாலையை நிறுவி விவசாய மக்களிடத்திலிருந்து விவசாய நிலங்களை பிடுங்கி காற்றாலையை நிறுவி அந்த காற்றாலை கார்ப்பரேட் கம்பெனிகளிடமிருந்து கமிஷன் வாங்கி நீங்கள் பெரும் முதலாளியாக ஆனது தான் நீங்கள் செய்த ஆக பெரும் சாதனை. ஒவ்வொரு அரசு சார்ந்த கட்டடங்கள் கட்டும்போதும் 8% கமிஷன் வாங்கி உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டீங்கல்ல, அதுதான் நீங்கள் செய்த ஆகப்பெரும் சாதனை. இன்னைக்கு வெயிலுக்கு கூலிங் கிளாஸோட போட்டு ஓட்டு கேட்க வரீங்கல்ல, அதுதான் செய்த சாதனை, உங்களோட ஆகப்பெரும் செயல். மக்களோட எந்த கஷ்டத்துலையும் பங்கெடுக்கும், அவங்களோட வளர்ச்சிக்கு இன்றைக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கிற குடிநீரை கூட எந்த ஒரு கிராமங்களிலும் தீர்க்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்குது. எந்த கிராமத்திலேயாவது தண்ணீரை பெற்றுச்சு அப்படின்னு ஒரு கிராமம் உங்களால் எடுத்துக்காட்டு காட்ட முடியுமா? சாலை சரியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கிராமத்தை நீங்கள் காட்ட முடியுமா? இன்னும் நீங்கள் அடிப்படை தேவையே பூர்த்தி செய்யலை. இந்த மக்களுக்கோட தொழில் வளர்ச்சிக்கு, அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிற மாதிரி ஒரு தொழில் நிறுவனம் கூட இங்கே வரல. ஒரு தொழிற்சாலை தொடங்கப்படலை அரசு சார்ந்து. ஒரு அரசு சார்பாக ஒரு கல்லூரி தொடங்கப்படலை. என்ன பெரிய சாதனை? என்ன சொன்னீங்க? நீங்கள் என்ன செஞ்சீங்க? அடிப்படை சட்டமன்ற அடிப்படை இதே இல்லை. ஒரு பேருந்து நிலையம் கட்டுறது, அதில் 8% கமிஷன். யாருக்கு 8% கமிஷன் தருவாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் விடப்படும். அதான சூழல். இன்னைக்கு தலையாரி வேலைக்கு, சொந்த சமூகம் சார்ந்த சொந்த கட்சிக்காரனுக்கே நீங்கள் தலையாரி வேலைக்கு காசை வாங்கிட்டு தான் போட்டிருக்கீங்க. அதை கூட ஒரு ஏழை மக்களுக்கு கொடுக்க மனசு இல்லை. 7 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வாங்கிட்டு, ஆமாம் இதெல்லாமே சொல்லிட்டா வெளிப்படையாக சொன்னோன்னா அவதூறு பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஊருக்கே தெரியுமே. நீங்கள் நேரடியாக வாங்கலைன்னா ஆள் வச்சு வாங்கியிருப்பீங்க. அதுக்கு எங்கே போய் ஆதாரம் சேர்க்கறது? இயல்பாக தெரியும், அனைத்து மக்களுக்கும் தெரியும் ஓட்டுக்கு காசு தராங்க அப்படின்ட்டு. காசு கொடுத்தா ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிறாங்க. வாங்கினவங்களுக்கு தெரியாதா? ஓட்டுக்கு காசு வாங்கினவங்களுக்கு தெரியாதா அவர் காசு கொடுக்குறாரு ஓட்டுக்கு அப்படின்ட்டு? மக்கள் சேவகர்னு பட்டம் வேறு வச்சுருக்கீங்க. மக்கள் சேவகர்னா என்னன்னு தெரியுமா? நீங்கள் பண்ணுறது மக்கள் சேவை இல்லை, வியாபாரம். புரோக்கர்னு வேணால் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் மக்கள் சேவையே இல்லை. ஆத்திக்குளம் முழுக்க காத்தாடியை மாட்டி ஒவ்வொரு காத்தாடிக்கு இவ்வளோ கமிஷன் வாங்கி பாக்கெட்டில் போட்டாச்சு. எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினாலும் சரி, ஒரு பாலம் கட்டினாலும் சரி, ஒரு அரசு சார்ந்த கட்டடங்கள் கட்டினாலும் சரி, ஒரு ரேஷன் கடை கட்டினாலும் சரி, எது கட்டினாலும் 8% கமிஷன் உங்களுக்கு தனியாக போகணும். அது போக அந்த டேபிளுக்கு இந்த டேபிளுக்கு அவனுக்கு இவனுக்குன்னு பிரித்தது போக 50% நிதி தான் கான்ட்ராக்டருக்கே போகும். அவன் அதில் தான் ஒரு 5% 10% லாபம் பார்த்து மீதி 40% தான் கட்டடம் கட்டுவான். கட்டடமும் சாலையும் தரமாக இருக்குமா? எட்டயபுரத்தில் 12 ஆண்டுகளாக வல்நாட்டு கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் செயல்படலை. செயல்படுத்தப்படலை.
என்ன பெரிய சாதனை? இந்த மக்கள் இன்னமும் 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் இங்கே தண்ணீர் விடப்படுகிறது. அதுவும் குடிநீர் இல்லை. குடிநீரோடு சாவித்திரி கிணற்று தண்ணியை, சவர தண்ணியை கலந்து 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 விடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தானே இருக்கு. உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். மக்களுக்கும் தெரியும். என்ன நம்ம என்ன பண்ணாலும் எதுவும் செய்ய வேண்டாம். கடைசி நேரத்தில் கதவை தட்டி ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தா போதும், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கிற தைரியம் தானே. ஒரு தனியார் பெரும் முதலாளி இங்கே தீப்பெட்டி ஆஃபீஸ் வச்சு சுற்றுவட்டார கிராமங்கள் அனைவருக்குமே வேலை கொடுக்குறான். நல்ல முறையில் கம்பெனி நடத்தி வேலை கொடுக்குறான். ஒரு தனிப்பெரும் முதலாளியால் முடியுது, ஒரு அரசால் முடியாதா? இதே அரசு தானே இங்கே அரசு நூற்பாலை கொண்டு வந்தது, பாரதியார் நினைவு நூற்பாலை கொண்டு வந்தது, மில்லு. இன்னைக்கு வரைக்கும் மில் நடக்குதே. லாபமோ நட்டமோ ஆனால் நடக்குதுல்ல. அங்கே பணி செய்கிறாங்கல்ல, மக்கள் பணி செய்கிறானே. அது மாதிரி ஒரு தொழிற்சாலை நீங்கள் கொண்டு வந்த தொழிற்சாலை ஏதாவது இங்கே ஒன்று இருக்குதா? படித்த இளைஞர்கள் எல்லாமே சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் ஓடுறானே, இங்கேயே இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு தொழிற்சாலை கொண்டு வர முடிஞ்சதா உங்களால் ஆத்திரம் தொகுதிக்குள்ளே? ஒரு கல்லூரி, ஒரு அரசு கல்லூரி, வேளாண்மை கல்லூரியோ பொறியியல் கல்லூரியோ உங்களால் கொண்டு வர முடிஞ்சதா? சொல்லுங்க. சாதி பார்ப்பதில் அனைத்து தரப்பு மக்களோடும் நம்ம இயல்பாக இணக்கமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே. நீங்கள் ஒரு அம்பாள் நகர் கட்டினீங்களா? அம்பாள் நகர் கட்டி பிளாட் போட்டு விற்றீங்களே கம்மாய மூடி. அந்த அம்பாள் நகரில் யார் யாருக்கெல்லாம் சேல் பண்ணீங்க? தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு ஒரு பிளாட் விற்றுப்பீங்களா? தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு ஒருத்தர் கூட அங்கே நிலம் வாங்கலை. ஏன்? நீங்கள் விற்கலை. தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு நிலம் விற்று அவன் வீடு கட்டி அங்கே குடி வந்துட்டா பிளாட் விற்காதுங்கிற எண்ணம் தானே. அப்புறம் அது அது என்ன மாதிரி மனநிலை? புரியல. நீங்கள் தான் எல்லா அனைத்து சாதியும் இணக்கமாக இருக்கிறவங்களா? என்ன சாதனை பண்ணிட்டீங்க? புரியவே இல்லை. மார்த்தாண்டம்பட்டியில் விவசாய நிலத்தை அழித்து பிளாட் போட்டாச்சு. பிளாத்திக்குளம் டு வேம்பார் சாலையில் மெட்ரோ சிட்டி இன்னும் விவசாய நிலங்களை அழித்து பிளாட் போட்டாச்சு. ஒன்று விவசாயத்து நிலத்தை அழித்து பிளாட் போடுறது, இல்லைன்னா விவசாயிகளிடத்துலேருந்து விவசாய நிலத்தை காசை கொடுத்து வாங்கி கார்பரேட் உங்களுக்கு காத்தாடி போட கொடுத்துட்றது, அவன்கிட்டையும் கமிஷன் வாங்குறது. எல்லாம் கமிஷன், கரப்ஷன், துட்டு துட்டு துட்டு. தயவு செஞ்சு மக்கள் சேவகர்னு சொல்லாதீங்க, வெளியே சொல்லாதீங்க. சரி, இந்த எட்டயபுரத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஒன்றும் செஞ்சார். கமிஷன் வந்தால் செய்கிறது, இல்லைன்னா ஒன்றும் செய்கிறதில்ல. இப்போ தான் ரொம்ப காலமாக, பல ஆண்டு காலமாக போராடி இப்போ தான் வந்து பஸ் ஸ்டாண்டையே கட்டுறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் 8 கமிஷன் முன்னாடியே ப்ரீபெய்டு முன்னாடியே கமிஷன் பாக்கெட்டுக்கு வந்தால் தான் அந்த கான்ட்ராக்டருக்கு வேலையே ஒதுக்கப்படும். அந்த அளவில் போய்கிட்டு இருக்கீங்க. ப்ரீபெய்டில் போய்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் மக்கள் சேவகரா? மீண்டும் இந்த மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினா என்ன நிலைமையாகும்னு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்துவாங்க நம்பிக்கையோடு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பயணிக்கிறோம். நன்றி.